الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. النبي عند النبي صلى الله عليه وسلم أولى بالمؤمنين من أنفسهم. முஃமினீன்களுக்கு தங்களுடைய உயிரை விட அவர் உயர்வானவர், முக்கியமானவர், கண்ணியமானவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். நபி அவர்களையும் அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்கின்றான். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன, புகாரில வர ரிவாயத், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவருக்கு பூர்த்தியான ஈமான் உள்ளவராக, விசுவாசம் கொண்டவராக ஆக முடியாது எதுவரைக்கும் ஹத்தா அகூன, நான் அவரிடத்தில் ஆக வேண்டும், அஹப்ப இலைஹி, அவருக்கு மிக விருப்பமான, அவருடைய தந்தையை விட, அவருடைய பிள்ளைகளை விட, அவரை விட, முழு உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களை விட அவரிடத்தில் நான் எப்பொழுது அவருக்கு விருப்பமானவராக ஆகுவேனோ அப்பொழுதுதான் அவருடைய ஈமானே பூர்த்தி என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனும் பல இடங்களில் அந்த நபி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பறைசாற்றி இருக்கிறான். நபி அவர்களுடைய பல சிறப்புகளை பல இடங்கள் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். வரஃபஅனா லக திக்ரக், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நாமத்தை நாங்க மேலோங்க செய்தோம். இதுவரைக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றப்படுவதை போன்று, ஞாபகப்படுத்தப்படுவதை போன்று உலகத்துல வேறு யாரும் அந்த அளவுக்கு ஞாபகப்படுத்தப்பட, உலகத்தில் உள்ள யாரையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன், அது மாற்று மதத்தில் உள்ள முக்கியமான அரசர்களோ தலைவர்களோ மன்னர்களோ அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள முக்கியமான நபிமார்களோ எடுத்துக்கொள்ளுங்களேன், ஹதரத் ஈசாவோ, ஹதரத் ஆதமோ, ஹதரத் நூஹோ அலைஹிம் ஸலாத்து வஸலாம், இவர்கள் அவர்களுடைய கட்டம் வரும் பொழுது ஞாபகப்படுத்துவோம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் செலவு, நீங்க யோசிப்பீங்க எப்படி பில்லியன் செலவு வரும் சொல்லப்படுது. இப்ப எங்கட இலங்கையில கிட்டத்தட்ட நான் நம்புற மாதிரி ஒரு 3300 மஸ்ஜிதுகள், பக்கத்தில் உள்ள இந்தியாவில் அல்லாஹுவாலம் 80,000 1,00,000 சரியா, அதுக்கு பக்கத்துல பாகிஸ்தான், அதுக்கு பக்கத்துல பங்களாதேஷ், அங்க எல்லாம் இந்தோனேஷியா, கிட்டத்தட்ட 23-24 கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகள். நான் என்ன சொல்றேன்டா, முழு உலகத்தில் உள்ள அது பெரிய ஜாமியா மஸ்ஜிதா இருக்கலாம், சாதாரணமான பட்டி தொட்டி கிராமமாக இருக்கலாம், ஒவ்வொரு பள்ளியில ஒவ்வொரு பாங்கல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு பாங்கல 2 தடவை, அப்ப 5 பாங்கல 10 தடவை, ஒரு பள்ளியில 10 தடவை அசான்ல மட்டும் சொல்லப்படுது. முழு உலகத்தில் உள்ள பள்ளிகளுடைய எண்ணிக்கை எத்தனை, அதை 10ஆல பெருக்கி பார்க்கணும். அசான்ல மட்டும் நபியுடைய பெயர் சொல்லப்படுது. நாங்க தொழுகிறோம் தானே, ஒவ்வொரு நேரமும் தொழுகிறோம். கடைசி அத்தஹியாத்துல, சலாத்துக்கு முன்னால அத்தஹியாத்துல, அந்த அத்தஹியாத்துல மட்டும் நேரடியா நபி அவர்களை விழித்து, எங்களோட உள்ளவரை மாதிரி நபி அவர்களை நேரடியாக விழித்து கூறுகின்றோம். இடத்தால எங்களை விட நபி அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 மைல்களுக்கு அப்பால மதீனாவுல ரவுதால அடங்கி இருக்கிறாங்க. நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் சென்று கிட்டத்தட்ட 1400 சொச்சம் வருஷமாக இருந்துச்சு. ஆனால் முழு உலகத்துல வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கல்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தானே சந்தோஷமா அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, ஏ நபி அவர்களே உங்களின் மீது ஸலாத் உண்டாவதாக, அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. முழு உலகத்தில் உள்ளவர்களும் தொழுகையிலேயும் நபி அவர்களை ஞாபகப்படுத்துறாங்க. அத்தஹியாத்துல 2 இடத்துல, ஒன்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அதற்கு பின்னால ஸலவா சொல்லும் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், அங்கேயும் 2 தடவை ஞாபகப்படுத்துகின்றோம். இதைத்தான் நான் சொல்ல வாரேன். இது எண்ணி முடிக்கலுமா? உலகத்தில் உள்ள யாராவது ஒரு தலைவர்
அவர் இறந்து 1 வருஷம் உண்டா அல்லது 50வது வருஷம் அல்லது 100ஆண்டு விழாவை கொண்டாடும் போது பேரை ஞாபகப்படுத்துவாங்க. முழு உலகத்துல ஆக கூடுதலான தடவைகள் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு ஆளுமை, ஒரு பெருந்தகை மாமனிதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதனால தான் அவர்களுடைய அந்த உடலை பார்த்து அவங்களோட காலத்துல வாழ்ந்த கவிஞர் கூறுகின்றார், உங்களை விட சிறந்த ஒரு மனிதனை உலகத்துல எந்த கண்ணும் கண்டதில்லை. உங்களை விட ஒரு அழகானவரை எந்த பெண்ணும் பெற்றெடுக்கல்ல. ஹதரத் ஜாபிர் அல்லது ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரோட ஒரு ஆள் அறிவிக்கிறாங்க, 14ஆம் இரவு பூரண சந்திரன் நல்ல வெளிச்சமாக இருக்குது. அந்த 14ஆம் இரவு பூரண சந்திரனுடைய வெளிச்சத்துல நபி அவர்கள் ஒரு ஆடை ஒன்று அணிந்து ஒரு சிகப்பு கலர் போர்வையை போற்றிருந்தாங்க. நான் அந்த சந்திரனை பார்க்கிறேன், நபியை பார்க்கிறேன், சந்திரனை பார்க்கிறேன், நபியை பார்க்கிறேன். எனக்கு சந்திரனை விட பிரகாசம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களை விட ஒரு அழகானவரை இதுவரைக்கும் எந்த பெண்ணும் பெற்றெடுத்ததே இல்லை. எல்லா வகையான குறைகளை மட்டும் நீங்க தூய்மையானவர்களாக அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான். எங்கள ஒவ்வொருவரில் ஏதாவது ஒரு வகையான குறை அத மக்களை காட்டணும் இல்ல. நாங்க தனிமையில யோசிப்போம், கண்ணாடிக்கு முன்னால நின்று எனக்கு கண் அப்படி இருந்தா நல்ல மல்லையா, கண்ணம் இப்படி இருந்தா நல்ல மல்லையா, தலைமுடி கொஞ்சம் அப்படி, கை இப்படி, கால் இப்படி, நெஞ்சு இப்படி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபி, எல்லா வகையான குறைகளை விட்டும் அல்லாஹ் உங்களை தூய்மையாக்கி இருக்கிறான். கஅன்னக கத் ஹுலிக்த கமா தஷா, நீங்க எப்படி இல்ல, நீங்க எப்படி விரும்பினீங்களோ அல்லாஹ் அப்படி உங்களை படைச்சிருக்கிறான். உலகத்துல யாரும் அவர் விரும்பிய மாதிரி படைக்கப்படல, அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி. ஆனால் நபி அவர்களை வர்ணிக்கும் பொழுது கூறுகின்றார் இந்த கவிஞர், நீங்க எப்படி விரும்பினீங்களோ அப்படி அல்லாஹ் உங்களை படைத்ததை போன்று நீங்க இருக்கிறீங்க. அவ்வாறு சிறந்த ஒரு மனிதர் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள் அல்ல, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பாவங்களிலிருந்து பாதுகாத்திருக்கின்றான். எங்கட நபி அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு நாங்க தெளிவான ஒரு வெற்றியை தந்து விட்டோம். அது ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر, உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காக. நபிமார்களால பாவம் செய்யலாம் என்று அவர்கள் அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஒரு பேச்சுக்கு பாவம் நடந்தாலும் அந்த பாவத்தை மன்னித்து விட்டதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். உலகத்துல நாங்க எல்லாருமே ஆசைப்படுறது என்ன, நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும். இப்படியாவது தௌபா கிடைச்சி, பாவ மன்னிப்பு கிடைச்சி, பாவ மன்னிப்பு செஞ்சு நாங்க எல்லா நல்ல வேலைகளையும் செய்யறது சொர்க்கத்தில் போகணும். ஆனா சொர்க்கத்துக்கு போறதா இல்லையா அந்த நிச்சயம் அல்லாஹு ஆலம், அது எங்களுக்கு உலகத்துல யாருக்கும் தெரியாது. நபி அவர்கள் 10 ஆண்களை நீங்க சொர்க்கவாதின்னு சொன்னாங்க, அவங்க சொர்க்கவாதிகள். அது அல்லாத இன்னும் சில சஹாபாக்கள் ஹதரத் பிலாலை போன்று, ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவை போன்று இன்னும் பல பெண்மணிகளையும் பல ஆண்களையும் சொன்னாங்க. ஆனா நபியுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்கின்றான், நபி அவங்களே நீங்க சொல்லுங்க, மிஃப்தாஹுல் ஜன்னத்தி பியதி, சொர்க்கத்துடைய சாவியே என்னுடைய கையில. சாவியே அல்லாஹ் கொடுத்துட்டான். மிஃப்தாஹுல் ஜன்னத்தி பியதி, சொர்க்கத்துடைய சாவி என்னுடைய கையில. ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா, நான் சொர்க்கத்துல நுழையும் வரைக்கும் வேற எந்த நபியும் சொர்க்கத்துல நுழைய முடியாது, நுழைவது ஹராம். என்னுடைய உம்மத்தவர்கள் நுழைவதற்கு முன்னால மற்ற எல்லா உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அந்த நபியுடைய பரக்கத்தை கொண்டு
அவங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போறது. இதுவரைக்கும் லட்சக்கணக்கான நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த உம்மத்தினர்களில் முதலாவது சொர்க்கம் போற உம்மத் இந்த உம்மத் என்று அந்த நபியுடைய பரக்கத்தை வச்சுட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். உலகத்துல நாங்க உங்களை பாதுகாப்போம், நீங்க மனிதர்களுடைய தீங்குகளிலிருந்து சதிகாரர்களுடைய சதியிலிருந்து பாதுகாத்தானா இல்லையா? நஞ்சு கலந்த நஞ்சூட்டப்பட்ட உணவை ஒரு பெண்மணி நபி உங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல ஒரு கவலத்தை சாப்பிட்டும் விட்டாங்க, வாயில எடுத்துட்டாங்க. ஆனால் அதுல இருந்து அல்லாஹ் நபி அவங்களை பாதுகாத்தான். ஒருவர் நபி அவங்களுக்கு சூனியம் செய்யறாங்க. அந்த சூனியத்திலிருந்து நபி அவர்களை விடுவிப்பதற்காகத்தான் என்ற இந்த 2 சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்தான். கொஞ்சம் காலையில மாலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால பாருங்க, எல்லா பள்ளிகளிலும் இந்த போர்டை போட்டிக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் தான் அதை பாடமாக்குறாங்க, ஒரு சிலர் தான் ஓதுறாங்க. இதில் உள்ளதுகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் காலையில ஓதினா மாலை வரைக்கும் பாதுகாப்பு, மாலையில் ஓதினா அடுத்த நாள் காலை வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. அதுல குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இன்னும் பல துஆக்கள் அதுல வந்திருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சூனியத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தான், நஞ்சூட்டப்பட்ட உணவிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாத்தான். ஹிஜ்ரத்துடைய வேலையில நபியுடைய வீட்டை பலர் வந்து முற்றுகையிட்டு இருந்தாங்க. நபி அவர்கள் அவர்களுக்கு முன்னால தான் கதவை திறந்து போறாங்க. அவர்களுடைய கண்களுக்கு அல்லாஹ் திரையை போட்டு விட்டான். சூரா யாசீன்ல வருது, وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. அவர்களுக்கு முன்னாலும் ஒரு வகையான திரை, அவர்களுக்கு பின்னாலும் ஒரு வகையான திரையை போட்டு فَأَغْشَيْنَاهُمْ அவர்களை நாம் மறைத்து விட்டோம், மூடி விட்டோம். فَهُمْ لَا يُبْصِرُونَ அவர்கள் உங்களை பார்க்க முடியாத அளவுல அவங்களுக்கு முன்னால போறாங்க. அவர்களில் யாரும் நபி அவங்களை கண்டுகொள்ளல. பின்னால சவுர் குகையில போய் தங்குறாங்க. அவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. வந்தவர்கள் தேடி வந்தவர்களுடைய நடமாட்டத்தை கூட நபி அவர்களும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் காணுகிறார்கள். ஆனால் அவர்களிலிருந்து அல்லாஹ் சிலந்தி வலையை வைத்து பாதுகாத்தான். அதற்கு பின்னால் மதீனாவுக்கு பிரயாணமாகி போய்கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்களை தேடி வந்தவரில் ஒருவர் சுராக்கத் இப்னு மாலிக், அவன் நபி அவர்களை கண்டுவிட்டான். நபி அவர்கள் அவனை கண்டவுடன் சில ஔராதுகளோ சிக்கல்களோ துஆவோ சொல்கிறார்கள். அவன் அப்படி அந்த மண்ணுக்குள்ள புதைய ஆரம்பிக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துல யாரு அல்லாஹ் எத்தனை வகையான அற்புதங்களை நபி அவர்களின் மீது நிகழ்த்தினான், எத்தனை வகையான கண்ணியங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஒவ்வொரு காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் அவங்களோட காலத்துல வாழ்ந்த நபிமார்களை தான் சந்திச்சாங்க. இப்ப ஹதரத் மூசா, ஹதரத் ஹாரூன், ஹதரத் ஷுஐப் ஒரே காலம், ஹதரத் லூத், ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் ஒரே காலம், ஹதரத் ஜக்கரியா, ஹதரத் யஹ்யா, ஈசா அலைஹிம் ஸலாத்து வஸலாம் கிட்டத்தட்ட ஒரே காலம் என்று சொல்லலாம். ஆனால் நபி அவர்களுக்கு கொடுத்த ஒரு கண்ணியம் என்ன? முழு உலகத்தில் உள்ள நபிமார்களையும் நபி அவர்கள் மிஅராஜுக்கு போற வேளையில அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஒன்று கூட வைத்து அவர்களுக்கு நபி அவர்கள் இமாமத் செய்ய வைத்துத்தான் நபி அவர்களை அல்லாஹ் வானத்திற்கு தன் பக்கம் மிஅராஜுக்கு அழைக்கின்றான். நபி அவங்க ஒவ்வொரு வானத்தை கடந்து போறாங்க. ஒவ்வொரு வானத்துல நபி அவர்களை வாழ்த்துவதற்காக, வரவேற்பதற்காக புகாரியில் எல்லாம் மிக தெளிவாக வருது. ஒவ்வொரு வானத்துல ஒவ்வொரு நபிமார்கள், அது ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம், இப்ராஹிம் அலைஹி ஸலாம், இத்ரீஸ் அலைஹி ஸலாம், மூசா, ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களை வைத்து அந்த வானத்தை கடந்து போறாங்க. மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ் வல் அஹி ஸாலிஹ், ஸாலிஹான நபி, நம்முடைய சகோதரரான நபி, உங்களுக்கு சோபனம் உண்டாவதாக சொல்லித்தான் நபி அவர்கள் அழைக்கப்பட்டு மேலே செல்கிறார்கள். உலகத்துல பல அற்புதங்கள், அதுல ஒரு 40-50 வருஷங்களுக்கு முன்னால நடந்த அற்புதம் தான் என்ன? சந்திரன் 3க்கு போனது.
அதுல முதல்ல போனது யாரு? அந்த மனிதர்கள் அனுப்புறதுக்கு முன்னால முதல்ல ஒரு குரங்கு அனுப்பினாங்க. போயிட்டு அந்த குரங்கு உயிரோடு வருதான்னு செக் பண்ணினாங்க. அதற்கு பின்னால தான் அந்த நான் நினைக்கிற நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லக்கூடியவர் போனதாக சொல்றாங்க. பாங்கு சத்தத்தை கேட்டதாக. அல்லாஹு ஆலம் அந்த சரித்திரங்கள் எந்த அளவுக்கு உண்மையோ தெரியா. ஆனா ஒரு ஆள் அந்த சந்திர மண்டலத்திற்கு அனுப்புவதற்கு எத்துணை மாதம் முயற்சி, அதற்கு தேவையான அந்த வாகனம், அதற்கு தேவையான அந்த அதில் அவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த ராக்கெட், அவர்களுக்கு தேவையான உணவுக்குரிய ஏற்பாடு, திரும்பி வருவதற்கு எத்தனையோ மில்லியன் டாலர்கள் செலவழிச்சுத்தான் அனுப்புறாங்க சந்திர மண்டலத்தில். உலகத்துக்கு மேல் உள்ள முதலாவது கோள் சந்திர மண்டலம். அதற்கு பின்னால் எத்தனையோ கோள்கள், அதற்கு மேலால சூரியன், சூரிய குடும்பம், அதற்கு மேலால தான் முதலாவது வானம், அதற்கு மேலால் 7 வானம், அதற்கு மேலால் அல்லாஹுடைய அரிசி, குர்சி என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னா, எந்த வகையான செலவும் இல்லாமல் நபி அவர்கள் ஒரு தடவை மக்காவிலிருந்து ஒரு குறைஷி வந்து கேட்கின்றார், உங்களால் 7 மண்டை இந்த சந்திரனை பிளந்து காட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை காட்டியவுடன் சந்திரன் 2 துண்டாக பிளக்குகின்றது. இதென்ன ஆச்சரியம் இல்லையா? லட்சக்கணக்கான ரூபாவை செலவழித்து பல நாட்கள் பல மாதங்கள் சிரமப்பட்டு ஒரு சந்திரனுக்கு போறாரு, வாரதும் நிச்சயம் இல்லை. ஆனால் மக்காவிலிருந்து தன்னுடைய விரலை காட்டி அந்த சந்திரனை 2 துண்டாக ஆக்கிறது அற்புதம் இல்லையா? நெருங்கிவிட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. மக்காவுல பிளந்த அந்த சந்திரனை கேரளாவில் உள்ள அந்த சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் கண்டுபிடுகின்றான். சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் கண்டு ஏன் இந்த சந்திரன் பிளந்தது சொல்லி விசாரிக்க அவனுக்கு செய்தி கிடைக்குது. இப்படி மக்கால முக்கியமான ஒரு நபி வந்திருக்கிறாரு, அவர் தன்னுடைய விரலை அசைத்தவுடன் அந்த சந்திரன் 2 துண்டாகி விட்டது. இந்த செய்தி அவனுக்கு கிடைத்து அவன் தன்னுடைய மகனை அரசராக ஆக்கி அவன் கேரளாவிலிருந்து பிரயாணம் செய்து ஹிஜாஸுக்கு சென்று நபி அவர்களை சந்தித்து நபியுடைய கையை பிடித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வார வழியில ஓமான் கடல் வழியாக வாராரு. வார வழியில அவர் மரணித்ததாக சரித்திரம் கூறுகின்றது. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன், இப்படி எங்களுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த நபி அவர்களை அல்லாஹ் உலகத்தில் எப்படி கண்ணியப்படுத்தினான், மறுமையில் எப்படி கண்ணியப்படுத்துவான். மறுமையில ஆசா ஐயபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா, நாளை மறுமையில மகாமே மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு இடத்துல தான் நபி அவர்களை இருப்பாட்டுவான், அமரச் செய்வான். நபி அவர்களுக்கு மட்டும் விசேஷமாக ஒரு ஷஃபாத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபி அவர்களுக்கு மட்டும் விசேஷமாக ஹவுதுல் கௌசரை கொடுத்திருக்கிறான். இன்னா அஅதைனாகல் கௌசர், நாங்க உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தந்து விட்டோம். அதனுடைய நீளம் கிழக்கிலிருந்து மேற்கு வரை, அதில் உள்ள பாத்திரங்கள், அதாவது அதது நுஜூமி ஸமா, வானத்திலே உள்ள நட்சத்திரங்களை யாராலாவது கணக்கிட முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு அந்த ஹவுதுல் கௌசர் நீர் குடிப்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியங்களை வைத்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியான கண்ணியமான கௌரவமான மரியாதையான அந்த ரசூலைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்திருக்கிறான். நான் எதை சொல்ல வாரேன்டா, இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்துல நபியுடைய சீராவை நாங்க படிக்கவும் வேண்டும், படித்ததை எங்களோட வாழ்க்கையில செயல்படுத்தணும். நபி அவர்கள் தொழுகைக்கு மட்டும் முன்மாதிரி இல்ல, நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு மட்டும் முன்மாதிரி இல்ல, நாங்க வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. அதனால இன்றைய தினத்துல நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நான் மிக சுருக்கமாக நாங்க உங்களுக்கு முன்னால முஸாக்கரா செய்ய விரும்புகின்றோம். நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அல்லாஹுடைய ஏற்பாடு தான். பிறக்கும் பொழுதே பாப்பா இல்ல, எத்தீமா தான் வந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு மாமனிதர்,
அவருக்கு அன்பு காட்ட இரக்கம் காட்ட இருந்த பாப்பாவும் இல்லை. பிறக்கும் பொழுது எத்தீமா பிறக்கிறாங்க. பிறந்து 6வது வயதுல தன்னுடைய தாய் ஆமீனா அம்மையாரும் மரணித்து விட்டாங்க. இப்ப உம்மாவும் இல்ல பாப்பாவும் இல்ல. அதற்கு பின்னால் அவரை வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்தது அப்துல் முத்தலிப், நபியுடைய அப்பா. நபி அவர்களுடைய 8வது வயதில் அவரும் மரணித்திருக்காரு. வாப்பா இல்ல, உம்மா இல்ல, அப்பா இல்ல. இப்ப யதீமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்கிறார்கள். அப்படி வளர்ந்து வார வழியில தான் 25வது நபி அவங்களோட வயசு. அவர்களை விட 15 வயது மூப்பான, அவர்களை விட ஏற்கனவே 2 திருமணங்கள் முடித்த ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண் பேசப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய 25வது வயதுல தன்னை விட 15 வயது கூடிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார். அவர்களின் மூலமாக அல்லாஹ் 4 பெண் குழந்தைகளையும் 2 ஆண் குழந்தைகளையும் கொடுக்குகின்றான். முதலாவது பெண் குழந்தை ஜைனப், 2வது ருக்கையா, 3வது உம்மு குல்தூம், 4வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. 2 ஆண் பிள்ளைகள், ஒன்று காசிம், மற்றது அப்துல்லா. அவர்களுக்கு வேற கொஞ்சம் புனை பெயர்களும் இருக்குது. தாஹிர், தய்யிப் என்று வேற வேற புனை பெயர்கள். 2 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். பின்னால கடைசியில மாரியத்துல் கிபித்தியா என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்ணின் மூலமாக இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தையும் கிடைத்தது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நான் ஏன் இதை ஞாபகப்படுத்த போறேன்டா, எனக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை. ஆரம்ப காலத்துல நாங்க தலாக், டிவோர்ஸ், காசி கோட், நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த சத்தத்தை காதால கேட்டதே இல்ல. ஆனா இப்போ ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு மஹல்லாவுல, ஒவ்வொரு குடும்பத்துல பல பெண்கள் விதவைகளாக, பல ஆண்கள் மனைவியை தலாக் சொன்னவர்களாக, மனைவியை விட்டதாக நாங்க பல சரித்திரங்களை, பல நிகழ்வுகளை கேட்கும் போது கவலை. ஏன்? நபி அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? முதலாவது, எங்கள் அநேகமானவர்கள் நாங்க ஏற்றுக்கொள்ளணும், நாங்க படிக்கல. ரபியோனில் அவ்வளவு மாதத்துல மட்டும் ஒரு பயான கேட்டு அல்லது ஷமாயில் திருமதி 12 நாள் வாசிச்சு நபியுடைய சீராவை முழுமையாக படிக்க முடியாது. அந்த நபி அவர்களுடைய பிறப்பு முதல் நபி பட்டம் கிடைத்ததிலிருந்து இறக்குகின்ற வரைக்கும் 23 வருட வாழ்க்கை எங்களுக்காக பெரிய முன்மாதிரி. வியாபாரிகளுக்கு முன்மாதிரி, விவசாயிகளுக்கு முன்மாதிரி, கணவன்மார்களுக்கு முன்மாதிரி, பாப்பாமார்களுக்கு முன்மாதிரி, அப்பாமார்களுக்கு முன்மாதிரி, தலைமை தாங்கக்கூடியவர்கள் முன்மாதிரி இல்லாத ஒன்றே இல்ல. அதனால தன் குர்ஆன்ல லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், இந்த ஆயத்தில் அல்லாஹ் நபியுடைய எல்லா விடயங்களிலேயும் முன்மாதிரி, நபியுடைய சொல்லுல, நபியுடைய செயல்ல, நபியுடைய நடவடிக்கைகள்ல எல்லாத்திலுமே அல்லாஹ் முன்மாதிரியை வைத்திருக்கின்றான். அதனால ஃபேமிலி லைஃப்ல நபியுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்துச்சு? நிறைய கிதாபுகளும் எழுதப்பட்டிருக்குது. அது அரபியில் இருக்குது, தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. மஸ்ஜிதுகள்ல செலவேல உலமாக்கள் வாசிப்பாங்க சீரான்னு சொல்லி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நபியுடைய ஃபேமிலி லைஃப் நாங்க பார்க்கணும். எப்படி நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் வாழ்ந்தாங்க, எப்படி அவர்களை மதித்தாங்க, எப்படி அவர்களுடைய உணர்வுகளை மதித்தாங்க, அவர்களுடன் விட்டு கொடுப்புடன் நடந்தாங்க. அவர்களுக்கு கோபம் வந்தா நபி அவங்க அமைதி, எங்களுக்கு கோபம் வந்தா அவர்கள் அமைதி. நபி அவங்க படிச்சு கொடுத்தது இப்படித்தான். இன்னைக்கு எங்களை சில ஆண்கள் யாரும் தவறா நினைக்காதீங்க. எங்களுக்கு கோபம் வரும், எங்களுக்கு வேகம் வரும், நாங்க கத்துவோம், நாங்க சத்தம் போடுவோம், நாங்க ஏசுவோம். ஆனா மனைவி வாய் திறக்கலா, அவ கோவப்படையலா, அவ எதிர்த்து பேசலா, அவ கத்தையலா, அவ சத்தம் போடலாண்ட என்ன இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களே சிலவேளை கோபப்பட்டிருக்கிறாங்க, சிலவேளை ரோஷப்பட்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபி அவங்க சொல்லுவாங்க, ஆயிஷா, நீங்க என்னோட எப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்ப கோபமா இருக்கிறீங்க என்பதை வச்சு நான் விளங்கிக் கொள்வேன்.
கேட்பாங்க, பெரியார சூழல் எப்படி நீங்க விளங்குவீங்க? நீங்க என்னோட கோவப்பட்டா வரப்ப இப்ராஹிம் சொல்லுவீங்க, என்னோட சந்தோஷமா இருந்தா ரப்ப முஹம்மதுன்னு சத்தியம் செய்வீங்க. நீங்க வல்லாஹி ரப்ப முஹம்மதுன்னு சத்தியம் செஞ்சா நீங்க என்னோட சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்க ரப்ப, அது உண்மைத்தான், இப்ராஹிமுடைய ரப்ப தான். ஆனா நீங்க அப்படி சத்தியம் செஞ்சா நீங்க என்ன என்னோட கொஞ்சம் கோபமா இருக்கிறதுனால தான் என்னுடைய பெயர் எடுக்கிறீங்கல்ல. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் லா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக், உங்களோட பேரைத்தான் நான் எடுக்கிறல்ல, ஆனா உங்களோட மஹப்பத் என்னுடைய கல்புல இருக்குது. நாங்க மனைவியை விரும்புறோம்டா நேசிக்கிறோம்டா பகிரங்கமா சொல்வோம், பிரச்சனை இல்ல. மற்றவங்களுக்கு தான் மத்த வார்த்தைகளை சொல்ல இயலா, அதுக்கு நான் உதாரணம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. ஆனால் மனைவி, நான் உங்களை விரும்புறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களோட இரக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே கேட்கப்படுது, மனிதர்களில் உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யாரு? நபி அவங்க சொல்லுவாங்க அபூபக்கர். பெண்களில் உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யாரு? அவருடைய மகள் ஆயிஷா. அப்ப நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால மனைவிக்கு தாராளம் சொல்லலாம். எப்படி நபி அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை நான் நேசிக்கிறேன் என்பதை எப்படி காட்டுவாங்க? ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கப்ல பால் குடிச்சு கொண்டு இருப்பாங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆயிஷா அந்த கப்பை தாங்க. அவங்க வாய் வச்ச இடத்துல நபி அவங்க வாயை வச்சு குடிப்பாங்க. இன்னைக்கு சில நேரங்கள்ல முஸ்லிம்கள் குடித்ததிலே நாங்க குடிக்க விரும்புறது இல்ல, கப்ப கழுவி கொடுக்கிற. நபி அவர்கள் தன்னுடைய மனைவி குடிச்ச இடத்துல அதே இடத்துல வாய வச்சு குடிச்சிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு மாமிச முள்ள கடித்து கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க கொஞ்சம் அந்த மாமிச முள்ள தாங்க. அவங்க வாய் வச்சு கடிச்ச இடத்துல நபி அவங்க வாயை வைத்து கடித்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனா அவங்களுக்கு சில வேளை ரோஷம் வந்தா நபி அவங்க அமைதியாகிடுவாங்க, அவங்களுக்கு கோபம் வந்தா நபி அவர்கள் அமைதியாகிடுவாங்க. இப்ப நாங்க நினைக்கிற அவங்க கோபப்படும் போது நான் அமைதியா இருந்தா தலைக்கு மேல ஏறுவாங்க. இல்ல, அப்படி உண்டு இல்ல. நாங்களும் கொஞ்சம், அவங்களுக்கும் மனிதர்கள் உணர்வுகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, விருப்பங்கள் இருக்குது. கோபமும் இல்ல சந்தோஷமும் இல்ல பைத்தியம் நினைப்பாங்க. கோபம் வரத்தான் செய்யும், ஆத்திரம் வரத்தான் செய்யும், வேகம் வரத்தான் செய்யும். வார நேரத்தில் நாங்க அதை கொஞ்சம் அடக்கி கொள்ளணும், நாங்க கொஞ்சம் அதை புரிஞ்சு கொள்ளணும். நல்ல வேலைகளை செஞ்சா வாயால பாராட்டணும். மாஷா அல்லாஹ். இந்த கதுவும் எங்களுடைய சமூகத்துல குறவு. மனைவி ஒரு நல்ல சாப்பாடு எப்ப சில நேரத்துல சரியான கஷ்டம். சில ஆண்களுடைய வாயால நலவு வாரதே இல்லை. எப்பவுமே இவ இப்படித்தான், இவக்கு சரியா ஆக்க தெரியா, அரிக்க தெரியா, வளர்க்க தெரியா, பேச தெரியா, அப்படித்தான் அதிகமா நாங்க சொல்றது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நல்ல வேலைகளை எங்கட மகனாக இருந்தாலும் ஒரே மகனை ஏசல் அல்ல, திட்டர் அல்ல. மாஷா அல்லாஹ், மகன் நல்லா பண்ணிக்கிறீங்க, பாப்பா நல்லா செஞ்சிக்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லா செய்ய பாருங்க. மகனை தட்டி கொடுக்கணும், மனைவியை தட்டி கொடுக்கணும். நல்ல வேலை செஞ்சா மனைவியை பாராட்டணும், நல்ல வேலை செய்யும் பொழுது மனைவியை புகழணும், மனைவிக்காக வேண்டி துஆ செய்யணும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுதற்கு பின்னால மஸ்ஜித் நபவியில கொஞ்ச நேரம் இருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் இருந்து அதற்கு பின்னால அவர்கள் ஏக காலத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். இந்த மதீனா ஒரு ஹிஜ்ரத்துக்கு போவதற்கு முன்னால் 2 மனைவிமார்கள் இருந்துட்டாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மற்றது அநேகமா நான் நினைக்கிறேன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, 2 பேர் இறந்துட்டாங்க. 9 மனைவிமார்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லுல் பைத், கண்ணியமா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லுல் பைத் வ ரஹ்மத்துல்லாஹ். அவர்களுக்கு நபி அவங்க சலாம் சொல்லி எப்படி அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக துஆ செய்துவிட்டு காலையில எல்லாம் வெறும் சலாம் மட்டும், மாலையில அசல் சொல்றதுக்கு பின்னால ஒவ்வொரு மனைவிமார்களுடைய வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, உட்கார்ந்து சுகம் விசாரிப்பாங்க, ஒரு 5-10 நிமிஷம் பேசுவாங்க. ஆனா ராவேல எந்த மனைவியுடைய வீட்டுல தங்குறோ அங்கதான் தங்குவாங்க. சில நேரத்துல மற்ற எல்லா மனைவிமார்களையும் அந்த வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. இப்பதானே இந்த மொபைல் போனும் இந்த எங்கட ஐபேடும் அதுவும் இதுவும் வந்து ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னால் என்ன டிவி,
அதற்கு முன்னால் என்ன ரேடியோ, அதற்கு முன்னால ராவச் என்ன இருட்டுல என்ன ஒன்றும் இல்லை. அப்ப முந்தைய கதைகளை கதைப்பாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வீட்டுக்கு எல்லா மனைவிமார்களையும் வர சொல்லி அவர்களோடு சேர்ந்து பேசி கதைச்சி சந்தோஷமா அவர்கள் அவங்களோட வீடுகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில நேரங்கள்ல அவர்களுடைய கதைகளை கூட கேட்பாங்க. கதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை நபி அவர்கள்ட்ட ஒரு ஹதீஸ் திருமிதியில வருது, ஹதீஸே உம்மி ஸரா என்று சொல்லி 11 மனைவிமார்கள் சம்பந்தமான ஒரு ஹதீஸ். என்னண்டா 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்து அவங்க என்ன அவங்களுக்குள்ள அவங்க ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க, எங்கட கணவன்மார்கள் இருக்கிறத பத்தி அப்படியே நாங்க இன்னைக்கு பேசணும், எதையுமே மறைக்கிறல்ல என்ன அவங்க மட்டும் தான். அப்ப அதே மாதிரி பேசுறாங்க. 11 மனைவிமார்களை பத்தி பேசுறாங்க. அதுல ஒரு மனைவி தான் உம்மு ஸரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி. அந்த கணவனுடைய பெயர் அபூ ஸரா. அந்த 11 பேரிலே இந்த பெண்மணி கொஞ்சம் நல்ல பெண்மணி. இந்த 11 பெண்மணிகளுடைய கதையை கேட்டுட்டு நபி அவங்க சொல்லுவாங்க, யா ஆயிஷா அன்ன லகீக அபீ ஸரா லி உம்மி ஸரா, எப்படி உம்மு ஸராக்கு அபூ ஸரா நல்ல கணவனாக இருந்தாரோ அதே மாதிரி ஆயிஷா நான் உங்களுக்கு நல்ல கணவனாக இருப்பேன். ஹதீஸ்ல கூடுதலாக ஆயிஷா நாயகை பத்தி வந்ததனால தான் நான் ஞாபகப்படுத்துறேன். அது இல்லாம மற்ற ஒவ்வொரு மனைவிமார்களுடைய விடயத்திலையும் வந்திருக்குது. நபி அவர்கள் அவர்களோடு உட்காருவாங்க, பேசுவாங்க, சில வேளையில ஜோக் அடிச்சிருக்கிறாங்க, பரிகாசம் செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு புகாரியில வருது, ஒரு தடவை ஆயிஷாவும் ஹப்சாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா யுத்தங்களுக்கு போகும்போது சீட்டு போட்டு பார்ப்பாங்க. சில பேர் ஒரு மனைவி, சில பேர் 2 மனைவியை கூட்டிக் கொண்டு போவாங்க. இப்ப சீட்டு போட்டு பார்த்ததுல ஆயிஷா ஹப்சா 2 பேரோட பெயரு வருது ரலியல்லாஹு அன்ஹுமா. ஹஜ்ரத் ஹப்சா வந்து சொன்னாங்க, ஆயிஷா எனக்கு ஒரு வேலை செய்வோமா, அதாவது ஏந்த ஒட்டகத்துல நீங்க ஏறுங்க, உங்களோட ஒட்டகத்துல நான் ஏறுறேன். நபி அவர்கள் என் ஆயிஷாடைய ஒட்டகம் நினைச்சு ஹப்சாட் ஒட்டகத்துல ஏறுவாங்க, ஹப்சாட் ஒட்டகம் நினைச்சு ஆயிஷாவுடைய ஒட்டகத்துல ஏறுவாங்க. அதனால இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒட்டகங்களை மாற்றிக்கொள்வோம். மாற்றினதோட இப்ப நபி அவர்கள் நினைச்சது ஆயிஷான்னு சொல்லி, ஆனா இருந்தது ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி ஏறினதோட எப்படி சலாம் சொல்லிட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு பேசும்போது சத்தத்தை வச்சு விளங்கிட்டாங்க, இது ஆயிஷா இல்லை இது ஹப்சான்னு. ஏண்டா அந்த கல்பால நேசிக்கிறது அது ஒரு சக்தி தான், அதுக்கு மேல மஹப்பத் அதுல நாங்க எங்கட யாருடைய சக்திக்கு அது அப்பாற்பட்டது. அதனால அடிக்கடி துவா செய்வாங்க, யா அல்லாஹ் எது என்னுடைய சக்திக்கு உட்பட்டு இருக்குதோ அதுல நான் நீதத்தை கடைபிடிப்பேன், எது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதோ அதுல நீ என்ன குற்றம் பிடித்து விடாதே. இந்த கல்பில் உள்ள மஹப்பத் செலவேல அது எங்கட சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்ப ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு எங்க ஆயிஷா இல்லையான்ற மாதிரி கேட்டாங்க. இப்ப அங்க போய் இறங்கினதோட ஹப்சாக்கு சரியான ரோஷம். பாருங்க, ஆயிஷாண்ட நல்லா பேசுவாங்க, பேசிக்கொண்டே வருவாங்க, என்னோட சரியா பேசல. அந்த வாகனத்திலிருந்து இறங்கி அப்படி பக்கத்தில் உள்ள அந்த ஒரு புல்லுகள் சின்ன காடுகள் மாதிரி இருந்துச்சு, அதுல போயிட்டு அல்லாஹுமா அல்லாஹுமா சல்லி தலைய ஹய்யத்தன் அவ் அக்ரபன், யா அல்லாஹ் என் மீது ஒரு பாம்பை சாத்தியோடு, என் மீது ஒரு தேலை சாத்தியோடு என்ன வந்து கொத்திரட்டும் என்ன அந்த வேகத்துல சொன்னாங்க. புகாரி ஷரீஃப்ல வரும். அப்ப அவங்களும் முஸ்பாத்தியா நடந்திருக்குது. இன்னும் ஒரு ரிவாயத் முஸ்னத் அஹ்மதுல வருது. ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டுக்கு வராங்க. வந்த நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு இனிப்பு, எங்கட பாஷையில சொல்றாண்டா ஒரு கிச்சடி பாச்சோறு மாதிரி ஒன்றை செய்யறாங்க. செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க, சௌதாட்ட சாப்பிடுங்க. சௌதா சொன்னாங்க சாப்பிட மாட்டேன் நான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சௌதா சாப்பிடுறீங்களா அல்லது உங்களோட முகத்துல பூசவா? இல்ல சாப்பிட மாட்டேன். இதோட எடுத்து அப்படியே அவங்களோட முகத்துல பூசினாங்க. அதுல வருது நபி அவங்க தன்னுடைய 2 கால்ல ஒரு கால் ஆயிஷாவுடைய மடியில, மறுக்கால் சௌதாவுடைய மடியில இருக்குது. இப்ப சௌதாக்கு கொஞ்சம் மாத்திரம் மாதிரி நபி சொன்ன, சௌதா என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க மத்தத்தை எடுத்து அவட முகத்துல பூசுங்க. அதே மாதிரி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் ஒரு புடி எடுத்து தன்னுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட முகத்துல பூசி, நான் சொல்றேன் ஜோக் பண்ணலாம், மார்க்கத்துல தடை செய்யப்படாத
அதுல ஹராம் வராத பொய்கள் வராத அடிப்படையில பரிகாசம் செய்யலாம், ஜோக் பண்ணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு கூட நடந்திருக்குது. இன்னொரு தடவை ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய தலையில பேய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஜெய்னபு பக்கத்துல சில பெண்மணிகள் வந்து ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பேச்சில் என்னண்டா, இப்ப காலம் மிச்சம் மாறி போச்சு. அந்த வராசத்துடைய ஆயத்து இறங்குவதற்கு முன்னால யாராவது குடும்பத்தில் உள்ளவர் மரணித்து விட்டா அவருடைய சொத்த வீட்டெல்லாம் ஆண்கள் எடுத்துக்கிறாங்க, எங்கட கணவன்மார்கள் எடுக்கிறாங்க. எங்களுக்கு தங்க வீடு இல்லை, எங்கட உம்மா பாப்பா வீட்டுக்கு போக சொல்றாங்க. இது சரியில்லையேன்னு சொல்லி நீங்க நபி சொல்லணும்னு சொல்லி பேச்சு கொண்டு இருக்கும் பொழுது இவங்க பேன் பார்க்கிறத நிப்பாட்டிட்டு அவங்களே பேச்சு கொடுத்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஸைனப் பேசுறது வாயால கண்ணால இல்ல, கண்ணால தான் நீங்க பார்த்து பேன் பார்க்கறீங்க, பேனை பார்த்து கொண்டு பேசுங்களே. நீங்க என்ன கண்ணாலையா நீங்க பேசுறீங்க, பாயால தானே. நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி பல கட்டங்களில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முஸ்பாத்தியாக அவர்களை கொஞ்சம் சிரிப்பை ஏற்படுத்துவதற்காக, உள்ளங்களை குளிர வைப்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுடன் பேசியும் இருக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது ஒரு நீளமான தலைப்பொண்டு. மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துவது, அவர்களுக்கு கோபம் வந்த இவர்கள் அமைதியாகுவது, அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பது, அவர்கள் நல்ல வேலை செய்யும் பொழுது அவர்களை பாராட்டுவது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நான் சொன்னேனே ஆரம்பத்தில் நல்ல வேலை செஞ்சா பாராட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பல கட்டங்கள்ல பாராட்டுவாங்க. வஃபாத்தானதுக்கு பின்னால் எங்க இருந்தாவது ஹதியா வந்தா, ஏதாவது அதாவது ஆடுகளோ மாடுகளோ ஒட்டகங்களோ உதுஹையாவோ குர்பானியோ ஏதாவது மிருகங்கள் அறுக்கப்பட்டா சொல்லுவாங்க, ஹதீஜாவுடைய தோழிக்கு அனுப்பி வைங்க. இப்ப எல்லாம் எங்கட யாராவது எங்கட வாப்பாட நண்பரண்டா வாப்பாவோட மௌத்தோட அவர் முடிஞ்சு, உம்மாவுக்கு தெரிஞ்சவங்கடா உம்மாட மௌத்தோட முடிஞ்சு. நபி அவர்கள் எப்படி உறவை பாதுகாத்தாங்கண்டா, தன்னுடைய வஃபாத்துக்கு பின்னால கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நண்பிகள் அவர்களுடைய தோழிகளுடைய வீடுகளுக்கு அன்பளிப்புகளை அனுப்புவாங்க. அந்த மாமிஷங்களை அனுப்பி நபி அவர்கள் அந்த உறவை வளர்த்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஒரு தடவை ஆயிஷாக்கு கொஞ்சம் கோபம் மாதிரி வந்துச்சு. என்ன ஒரே கதீஜாவை ஞாபகப்படுத்துறீங்க, அவ ஒரு வயோதிப பெண்மணி தானே, எங்கட பாஷையில சொல்றான் அவ ஒரு கிழவி தானே. அவளை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் தந்து விட்டான் என்று சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, ஆயிஷா மா அபுதலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அவளை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. இது கஸ்ஸபனியன்னாஸ், மக்கள் எல்லாம் இது கஃபரபின்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த நேரத்தில் அந்த பெண்மணி தான் என்னை கொண்டு ஈமான் கொண்டாள். இது கஸ்ஸபனியன்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை நபியாக ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளல, அவள் மட்டும் என்னை உண்மைப்படுத்தினாள். மக்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று நின்ற நேரத்தில் தன்னுடைய முழு சொத்தையும் எனக்காக வேண்டி அர்ப்பணம் செய்துவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, அவளின் மூலமா தானே அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்தான், வேறு யாருக்கும் பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மனைவிமார்கள் நல்ல விஷயங்களை செஞ்சா பாராட்டுவோம், புகழுவோம். தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுப்போம். மன்னிப்புகளை கேட்டா நாங்க என்ன செய்வோம், அவருக்கு நாங்க தாராளமா மன்னிப்பு கொடுப்போம். நாங்க அவங்களுக்கு என்ன செய்யறல்ல, நாங்க நீங்க அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்க சத்தியம் செய்யுங்க சொல்லி சொல்றல்ல, பொய் சொல்லல, ரைட் ஓகே நீங்க பொய் சொல்லல, நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு எங்களாலே தவறுகள் நடக்கலாம், தவறு நடந்த மன்னிப்பு கேட்போம். நேரா கேட்கலதா வெளியில போய் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்று அடிப்போமே, சாரி டார்லிங்
வைஃபுக்கு சொல்லலாம், மத்தவங்களுக்கு இல்ல. எங்கட மனைவி, எங்கட துணைவி, எங்களுக்கு காலமெல்லாம் ஹிதமத் செய்யறோங்க. நான் இன்னைக்கு இப்படி பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. என்னால் இப்படி நடந்துருச்சு, மன்னிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உண்டு, ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு உண்டு. உலகத்துல யார் யார்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கின்றோம். ஆனா மனைவிட்ட மன்னிப்பு கேட்க ஷைத்தான் விடுறது இல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம். அவர்களுடைய உணர்வுகளை நாங்க மதிப்போம். இந்த காலையில எழும்பியதோட பிள்ளைகளுடைய ஹிதமத், அதற்கு பின்னால மாப்பிள்ளைக்கு தேவையான வேலை, அவர்களுடைய சொந்த வேலை, பகலையில ஆக்கணும், மறுக்க இரவையில ஆக்கணும், புள்ளவங்களை தூங்க வைக்கணும், மாப்பிள்ளை வந்து அவருக்கு தேவையானது எல்லாம் செய்யணும். சில வேலை எங்கட ஆண்களுக்கும் சில வேலை விளங்குறல்ல. அவர் கடையை மூடிட்டு, ஆபீஸ மூடிட்டு, அந்த கூட்டாளி இந்த கூட்டாளி அவன் இவனோட 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பேசி அரட்டடிச்சு கொண்டு பேசிட்டு இருந்துட்டு 12 1 மணிக்கு வந்தா மனைவி என்ன செய்வா? அவளால் எவ்வளவு நேரம் தான் விழிக்கலும், அவளால் எவ்வளவு நேரம் தான் முடித்துக் கொண்டிருக்கலும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அவங்களுக்கு ஒரு நோய் வருதா? நாங்க நீங்க தம்பியோட போங்க, வாப்பாவோட போங்க, இல்ல நாங்க மனைவிய மதிக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இத்திகாஃப் இருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை வந்து சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இரவாக இருக்கு. இத்திகாஃப விட்டுட்டு மனைவிய கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வராங்க நபி அவர்கள். மனைவியுடைய கண்ணியம் உள்ளத்தில் இருக்கணும். யாரும் மனைவியை ஏச விடக்கூடாது. மக்களுக்கு முன்னால மனைவியை திட்டுறதில்லை. உங்களை மனைவியை கண்டிக்கணுமா பெட்ரூமுக்குள்ள அறைக்குள்ள வைத்து கண்டிங்க. மக்களுக்கு முன்னால அவங்களோட பாப்பா, அவங்களோட உம்மா, அவங்களோட சகோதரர்களுக்கு மத்தியில மனைவிமார்களை கண்டிக்காதீங்க. நபி அவங்க மஸ்ஜித் நபவியில ஒரு நாள் தாமதித்து வாராங்க, தொழுதுட்டு வாராங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுக்கைக்கு சென்று விட்டார்கள். இப்ப நபி அவங்க மெதுவா கதவை திறந்தாங்க. ஹதீஸ்ல வருது, முஸ்லிம்ல வர ரிவாயத். ஃபத்தஹல் பாப ருவைதன், மெதுவா நபி அவங்க கதவை திறந்தாங்க. தன்னுடைய மேல போட்டிருந்த ஷால்வையை எடுத்து மெதுவாக வச்சாங்க. அதற்கு பின்னால தன்னுடைய மேலாடையை கலைந்து வீட்டுல ஒரு தாரம் ஒன்று இருந்துச்சு. அந்த தாரத்துல பாதிய விரிச்சு மறுபாதிய போர்வையாக எடுத்து அப்படியே ஆயிஷாவுக்கு பக்கத்துல வந்து நபி அவங்க படுத்துக் கொண்டாங்க. ஒரு பாதியத்தான் விரிச்சாங்க, மறுபாதிய போர்வைய பாவிக்கிறதுக்கு போத்தி கொண்டாங்க. கொஞ்ச நேரம் படுத்தாங்க, தூக்கம் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கிட்டால் போல. அதனால அவங்களோட தூக்கத்துக்கு இடைஞ்சல் வரக்கூடாது. மெதுவா எழும்பினாங்க. மறுக்க அவங்களோட மேலங்கிய போட்டாங்க. மெதுவா அவர்களுடைய அந்த ஷால்வைய போட்டாங்க. அவர்களுடைய செருப்பை வந்து முஸ்லிம்ல வருது, மெதுவா செருப்பை எடுத்து அணிந்து கொண்டார்கள். கதவை மெதுவா திறந்து மெதுவா நபி அவர்கள் போக ஆரம்பிச்சாங்க. ஆயிஷா நாயகிதான் இந்த ரிவாயத்தை அறிவிக்கிறாங்க. இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் இவங்க என்ன தூங்கல்ல, இவங்க எங்க போறாங்கன்னு பாப்போம் சொல்லி அவங்க முன்னால போறாங்க. இவர்கள் அப்படி மெதுவா அவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. சொல்றாங்க, என்னுடைய கல்புல அல்லாஹ் ஷைத்தான் போட்டுட்டான் தவறான எண்ணத்தை. இவங்க வேற எந்த மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்கன்னு பாப்போம். நபி இவங்க அப்படி துரோகம் செய்ய மாட்டாங்க. ஷைத்தான் அப்படி போட்டுட்டான், நான் ஃபாலோ பண்ணி போனா. நபி அவங்க நேரா மதீனாவுடைய கபரிஸ்தான் ஜன்னத்துல் பகீக்கு பக்கத்துல போய் நின்று கொண்டு அவர்களுக்காக துஆ செய்தாங்க. ரொம்ப நேரமா துவா செஞ்சுட்டு இப்ப நபி அவங்க திரும்பி வராங்க. ஆயிஷா நாயகி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்கள் வருவதை பார்த்து இவர்கள் வீட்டுக்கு திரும்பினாங்க. இப்ப நபி அவங்க கொஞ்சம் வேகமா நடக்கிறதோடு இவங்களும் வேகமா நடக்கிறாங்க. இப்ப நபி அவங்க ஓடுறாங்க, இவங்களும் ஓடுறாங்க. நபி அவங்க வீட்டுக்குள்ள வாரத்துக்கு முன்னால வந்து கதவை திறந்து அவசரமாக படிச்சு கொண்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஆயிஷா உங்களுடைய மூச்சு வாங்குது, என்ன விஷயம்? மூச்சு வாங்குது என்ன விஷயம்? இல்லையா ரசூலல்லாஹ், ஒன்னும் பிரச்சனை இல்லை சொன்னாங்க. ஆயிஷா சொல்றீங்களா? அல்லாவே எனக்கு சொல்லி தருவான், சொல்ல போறீங்களா ஏன் மூச்சு வாங்குது? இல்ல இப்படித்தான் நடந்துச்சு. சொன்னாங்க, எனக்கு முன்னால ஒரு கருப்பு உருவம் உண்டு. நான் மெதுவா நடக்கும் போது மெதுவா நடந்துச்சு, வேகமா நடக்கும் போது வேகமா நடந்துச்சு, நான் ஓடும் போது ஓடிச்சு, அது நீங்க தானா அப்படின்றாங்க.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்படி சீராவுல் எக்கச்சக்கமான வரலாற்று சான்றுகள். தன்னுடைய மனைவி தூங்குறாங்க என்பதற்காக கதவை மெதுவா திறந்தாங்க, கதவை மெதுவா அடிச்சாங்க, செருப்ப மெதுவா கலட்டினாங்க, ஒரு சத்தம் கூட கேட்கல. இன்றைக்கு எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன? வீட்டுக்கு நாங்க வந்தா யாரு தூங்கினா என்ன, யாரு முழிச்சா என்ன, எல்லாம் தடாம் படாம். ராவு 12 மணிக்கு மொபைல் போன், ராவு 2 மணிக்கு மொபைல் போன். நாங்க ரூம் உள்ளுக்கு இருந்து கொண்டு போன் ஆன்சர் பண்ற, பாத்ரூம் லைட்ட போடுற, கதவை தடாலுன்னு திறக்கிற, வேகமா கதவை மூடுற, இதெல்லாம் அடுத்தவர்களுடைய அந்த அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற. மேலான பெரியார்களே, அடுத்தவர்களுக்கு எந்த வகையிலேயுமே எங்களுடைய செயல்களால எந்த வகையான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. நபி அவர்கள் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அதில் மிகவும் கவனமாக இருந்தாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால மனைவிமார்களுடைய விடயத்துல நாங்க மிச்சம் கவனமாக இருக்கணும். அவர்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு என்றா, ஒரு கட்டத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்ச புதுசு நபி அவங்களோட வாகனத்துல ஏறணும். உங்களுக்கு தெரியும், ஒட்டகமும் குதிரையும் சரியான உயரம். நபியவங்க தன்னுடைய முட்டுக்கால கொடுக்கிறாங்க, சஃபியா இதுல ஏறுங்க. எப்படி கண்ணியம்! தன்னுடைய மனைவிக்கு சொல்றாங்க, சஃபியா முட்டுக்கால ஏறி நீங்க போங்க. பின்பக்கத்தால அவர்கள் அப்படி தூக்கி அந்த ஒட்டகத்துல அமர வைத்ததாக ரிவாயத்துகள்ல வருது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, லைஃப் டைம் எங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, எங்களுக்காக தியாகம் செய்யறாங்க. அனைத்து வாப்பா உம்மா நானா தம்பி எல்லாத்தையும் தூக்கி எரிந்துட்டு எங்களோட மனைவிமார்கள் எங்கள்கிட்ட வாராங்க. அதனால அவர்களும் மலக்கல்ல, அவர்களால முன்ன பின்ன நடக்கும் தவறுகள் நடக்கும். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுப்போம். எங்களால தவறு நடந்தா